அடையாளமே தெரியாமல் மாறிப்போன இந்த இடம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான இடம். மேக்ஸிமம் வீடியோஸ் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து போட்டோம். சின்ன வயசுலேருந்தே நிறைய ஒரு மெமரிஸ் கொடுத்த இடம் தான். கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 ஸ்கொயர் ஃபீட் இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பழாமரத்தோட வயசு வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். இதுலேருந்து எடுத்த நிறைய ரெசிபி இப்போ தான் சொல்கிறாங்க கறியே வந்து இல்லாமல் கறி குழம்பு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு 4.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து போட்டிருக்கோம். பலா மோஸ் வச்சுட்டு நம்ம கறி குழம்பு அந்த மாதிரிலாம் நிறைய ரெசிபிஸ் இந்த இடத்துலேருந்து தான் வந்து இருந்தது. இப்போ மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாமல் இந்த மாதிரி வந்து காடு மாதிரி மாறிடுச்சு. ஒரு தடவை எங்கள் வீட்டு கொல்லை பக்கம் வந்தாலே போதும், சவுத் சைடு கொல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்றைக்கி காய் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிற ஐட்டத்தை வச்சே வந்து ஒரு சமையல் ஒரு பொரியல் வந்து பண்ணிடலாம். இந்த பலா மோஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இப்போ வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து இங்கே நிறைய குக்கிங் ரெசிபீஸு விலாக்லாம் பண்ணப்போ ஒன்று கூட கீழே விழுந்ததே கிடையாது. இந்த எல்லா பழமுமே ஒவ்வொரு ரிலேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புக்கிங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 பழம் மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் பழமே வரல, இந்த வருஷம் நிறைய பழம் இருக்குது. இது விஷ்மியா பிறந்த அன்னைக்கு நாங்கள் வச்சது. 9 வயசு ஆகுது. இதில் நிறைய காய் வந்து கொடுத்துட்ருக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து ஒரு மரம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனோட அது பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். சின்ன வயசில் மேக்ஸிமம் டைம் வந்து இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் வீட்டு கொல்லை மாதிரியே ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் 5000 ஸ்கொயர் ஃபீட்னு வெறும் தோட்டமாகவே இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் சென்னை இந்த மாதிரி செட்டில் ஆனதுனால பிளாட் போட்டு எல்லாத்தையும் சேல் பண்ணி எங்கள் கொல்லை மட்டும்தான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மணத்தக்காளி கீரை. ஸோ அம்மாவுக்கு எப்போதுமே ஹெல்த் கான்ஷியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இதில் வச்சுப்பாங்க. குப்பை மேனியை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அரைச்சி போட்டோம்னாக்கா ஸ்கின் ரிலேட்டடான இஷ்யூ வந்து வராது. ப்ளஸ் வந்து பசலைக்கீரை. இந்த கொடைக்கல்லோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 50. நான் சின்ன பிள்ளையாக என்ன வயிற்றில் வச்சுக்கிட்டே எங்கள் அம்மா இதில் தான் வந்து இட்லிக்கெல்லாம் மாவரைப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வரப்போ சின்ன பிள்ளைல முன்னாடியெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபன் சிட்டி இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் எதுவுமே வந்து கிடையாது. இங்கே வந்து தான் மேக்ஸிமம் டயத்தை வந்து ஹாலிடேஸில் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பசங்களும் அப்படியே பின்னாடி வழியாக வந்து எல்லா கொள்ளையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட சின்ன வயசு நாட்கள் ரொம்ப ஹெல்த்தியாக போணுது. இந்த மருதாணி செடியில் ஆளும் பேருமா போட்டி போட்டு பறித்து இலையே இல்லாத மாதிரி மொட்டையாக்கி மருதாணி அரைச்சி போட்டுட்டு காலையில் பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி. இந்த மாதிரி ஒரு தடவை கொல்லைக்கு வந்தோன்னா ஒரு பொரியல் ஒரு குழம்பு வந்து வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி நிறையா வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொல்லையில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அனுபவம் மெமரிஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல சேட் செக்ஷனாக இருக்கும். நமக்கு நிறைய மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பெரண்டை முட்டிக்கு ரொம்ப வந்து பலம் கொடுக்கறது. அந்த மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் இதை மட்டும் தனியாக தொட்டிலையும் ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடியும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எங்கள் கொல்லையோட நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. உங்களோட சின்ன வயசு மெமரிஸை சேட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.